இந்தியா முழுமைக்கும் ஒரு சட்டம் இருக்குது, பொதுவெளியில் எந்த ஒரு மிருகத்தையும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது நேற்று தமிழகத்தில் கடைபிடிக்கப்பட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த திராவிட ஆட்சியாளர்கள் சிறுபான்மை காலை நக்கி பிழைத்துக் கொண்டிருந்ததால் அது கட்டாயமாக அமல்படுத்தவே இல்லை. ஆனால் நேற்று சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. பொதுவெளியில் இது மிருகங்களை வெட்டக்கூடாது, அதனால் சுற்றுப்புற சூழல் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பயங்கரவாத எண்ணம் கொண்ட முஸ்லீம் இயக்கங்கள்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு பயங்கரவாத இயக்கத்தை தடை பண்ணாங்க. அதோட அரசியல் பிரிவான எஸ்டிபிஐ நேற்று கண்டனம் தெரிவிச்சிருக்குது. கூடவே இந்த ஜகூர் இல்லான்ட்டு இந்த அல்லுமாலேருந்து வந்த ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த ஹெல்மெட்ஸை கண்டிப்பாக போடணும், சட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா தலையில் குள்ளா வச்சுட்டு போவாங்க, அவங்களை போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, கேட்டால் அவங்க மத உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இந்தியாவில் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தானே, அப்போ அவங்களுக்கு மட்டும் பிடிக்க மாட்டீங்கன்னு கேட்டால் இல்லை அவங்க மத உரிமை நான் தலையிறதா சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், ஹெல்மெட்டு போடாத இந்துக்களுக்கு தண்டனை உண்டு, ஃபைன் உண்டு. ஆனால் அவங்களுக்கு ஃபைன் போட மாட்டாங்க, அந்த டைமில் போடலை. காரணம் என்ன? சிறுபான்மையின நலன். இந்த கோபால்ஜி சொல்லுவார், எல்லா ஊர்லேயும் நாய் வாழாட்டும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாள் நாய் ஆட்டும்ட்டு. இங்கே சிறுபான்மையை தான் பெரும்பான்மை ஆட்டி பார்க்கும். இவங்க சட்டத்தை கட்டுப்பட்டு நடப்பது என்பது பிடிக்காத விஷயமா தெரியுது. கேட்டால் சொன்னால் பல நூறு ஆண்டுகளாக வெட்டிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. பல நூறு ஆண்டுகளாக சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு நீயே ஒத்துக்கிற. என் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டு உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? உடனே இந்த உண்டியலுக்கு பிறந்த கம்யூனிஸ்ட்காரங்க வர்றானுங்க, ஆடு கோழி பலியிட தடை சொல்லுவாங்க அப்படின்ட்டு. டே, ஆடு கோழியை கோயிலில் பலியிடுறோம். பொதுவெளியில் பலியிடுவதற்கும் கோயிலில் பலியிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க மூளையை கழட்டி முக்காட்டை கொடுத்து எப்படிதான் யோசிப்பீங்க உட்காந்துக்கிட்டு? சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது. நாங்கள் சட்டத்தை மீறி தான் செயல்படுவோம் அப்படின்னு செயல்பட்டீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் அப்படிதான் செயல்பட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் அப்புறம் பங்களாதேஷ் ஓடிட்டு இருக்கானுங்க. இதே நிலைமை நீடித்தால் இந்துக்களுக்கும் உணர்வு வரும். ஏன்னா நம்ம மட்டும் தான் சட்டத்தை கட்டுப்பட்டு நடக்கணுமா, இவங்களாம் நடக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு இந்துவும் யோசிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கிட்டேன், அடுத்த மேற்கு வங்காளமாக தமிழகம் மாறிடும். இந்து ஓட்டு வங்கி உருவாகும் முறை தான் உங்களுடைய இந்த ஆட்டமெல்லாம். இந்து ஓட்டு வங்கி லைட்டாக உருவானதுக்கே இப்போ திமுக ஆட்சி திமுக கூப்பில் உட்கார வச்சாச்சு. அதனால் உங்களுடைய காலை நீக்கி பிழைத்துக் கொண்டிருக்கும் திராவிட அரசியல்வாதிகள் மாதிரி ஹெல்மெட் எல்லாரையும் பார்க்காதீங்க. இந்துக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பதானால இங்கே இருங்க. இல்லைன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள முஸ்லீம்கள் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னாடி நீங்களும் கற்றுக்கிடுங்க. ஏன்னா இங்கே கூடிய விரைவில் நிச்சயமாக தமிழகம் மேற்கு வங்காளமாக மாறும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கவுடியரில் தமிழகம் உத்தரப்பிரதேசமாக மாறும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா இங்கே இந்துக்கள் உணர்வு பெற ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. இந்துக்கள் உணர்வு வந்துவிட்டால், ஏன்னா இந்த மாதிரி சட்டவிரோதமாக செயல்படுறது எங்களோட உரிமைன்னு குப்பாடு போட்டுருக்கீங்க பற்றியா. நாங்கள் 100 ஆண்டு காலமாக இது பண்ணி 100 ஆண்டு காலமாக இந்திய சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க. பல்லாயிரக்கணக்கு ஆண்டுகளாக திருப்பரங்குன்ற தீபத்தில் ஏற்றிட்டு இருந்தோம். இந்த அரசியல்வாதிகள் திராவிட அரசியல் அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டாங்க. நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் தடை போட்டாங்க. அதுக்கும் கட்டுப்பட்டு தான் இந்துக்கள் இருக்கும். ஆனால் இந்த நிலைமை நீடிக்காது. அதை திராவிட அரசியல்வாதியும் புரிஞ்சுக்கணும், சிறுபான்மை காலை நக்கி பிடிக்கிற அரசியல்வாதியும் புரிஞ்சுக்கணும், சிறுபான்மை என்ற போரில் அலைந்து கொண்டிருக்கும் நீங்களும் புரிஞ்சுக்கிடுங்க.